கூட்டணியை அறிவித்தார் ஓபிஎஸ். அதிர்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நேற்றைய தினம் நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முக்கியமான அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் என்டிஏ கூட்டணியில், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம், எங்களை யாராலும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நாங்கள் பாஜகவுடனான கூட்டணியில் தான் இருக்கிறோம், பாஜக மற்ற எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தாலும் சரி, நாங்கள் பாஜகவுடன் தான் இருப்போம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அதிமுகவினர் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனை மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்று வரைக்குமே ஓபிஎஸ் இறங்கி வந்து விட்டார், எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பேகளை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு புறத்திலே அமைந்திருக்கிறது, இன்னொரு புறத்திலே ஓபிஎஸ் பாஜக கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் அனைவருமே கூட்டணி பற்றிய தேர்தல் பிரச்சாரத்தின் போதோ மற்ற நேரங்களிலோ பொதுக்கூட்டங்களிலோ இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அனைவரும் ஒரே மேடையில் தான் இருக்க வேண்டும். அந்த சமயத்தில் ஒருவரை ஒருவர் விமர்சிக்கவும் முடியாது என அனைவரும் கூட்டணியில் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா நமது ஓபிஎஸ் ஆகட்டும், அதே போல டிடிவி தினகரன் ஆகட்டும், இந்த இரண்டு நபர்களுமே இல்லாத ஒரு கூட்டணியை தான் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமித்ஷாவிடம் சொன்னதாகவும், அதற்கு அமித்ஷா தற்போது வரைக்கும் மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டு ஓபிஎஸ்ஐ தவிர்க்க முடியாத ஒரு இடத்தில் தான் ஓபிஎஸ் இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்க்கு இன்றளவுமே ஆதரவுகள் என்பது அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக ஓபிஎஸ் தொடர்ந்து பாஜக கூட்டணியில தான் இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது கூட வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க.